ஒரு விஷயத்த உலகமே பார்க்கணும் அப்படின்னா எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் பார்க்கணும், ஒரு விஷயத்தை காணணும் அப்படின்னா எங்க இருந்தா பார்க்க முடியும்? யார் சொன்னீங்க? உயரத்துல. ஹல்லேலூயா. இப்போ என்ன இவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் 5 அடி கூட கிடையாது, 4 அடி 11 அங்குலம், 1 அடி தான் ஆண்டவர். அந்த 1 அடி கொடுத்துருந்தா கொஞ்சம் டீசெண்டாக எங்கே போனாலும் நான் 5 அடினாவது சொல்லியிருக்கலாம். அந்த 5 அடி கூட ஆண்டவர் என்ன வளர விடலை, ஏன்னு தெரியல. இவ்வளவு குள்ளமாக இருக்கிற என்ன இவ்வளோ 800 பேர் பார்க்கணுன்னா நான் எங்கே நிற்கணும்? நான் உயரத்தில் நின்னாதான் ஜாதிகளும் ராஜாக்களும் என்ன பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதி பிரகாசத்தை போல் மாறும் பொழுது, உன் ரட்சிப்பு எரிக்கிற தீவட்டியை போல் மாறும் பொழுது உலகமே உன்னை பார்க்கும். அப்பனா நீ எந்த உயரத்துல இருக்கணும் சகோதரியே? நீ எந்த உயரத்துல தெரியுமா ஆண்டவர் உன்னை வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு? அந்த உயரத்தை அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரங்களில் ராஜமுடியுமாயிருப்பாய். யாரு சொல்லுங்க? நான் தான். எங்க இருக்கீங்க இப்போ? கர்த்தருடைய கைகளில இருக்கிற உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். அவருடைய கரங்களில் இருக்கிற உயரத்துல நீங்க அலங்காரமான கிரீடத்தை போலவும், நீங்க அவ்வளவு ராஜ முடியுமாய் கர்த்தருடைய கைகளில இருப்பீங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? இப்படி காட்டுவார் உங்களை. நான் யோசிச்சேன் ஆண்டவருடைய கரத்துல கிரீடம் இருக்கிறது, சரியா? யார்? அவருடைய தலையில இல்ல, கரங்களில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காட்டணும் அப்படின்னா அப்படி கரங்கள்ல அப்படி எடுத்து காட்டுவோம். ஆண்டவர் அந்த கிரீடத்தை போட்டுப்பேன்னு சொல்லல, இன்னொருத்தருக்கு நான் போடுவேன்னு சொல்லல. எங்க வச்சிருக்காரு? கரங்களில வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளையினுடைய நீதி பிரகாசமாய் மாறும் பொழுது, என்னுடைய பிள்ளையினுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாய் மாறும் பொழுது, நான் அவளை அலங்காரமான கிரீடமாக என் கைகளில் நான் ஏந்தி கொண்டு நிற்பேன். அப்படி நான் நிற்கும் பொழுது சகல ஜாதிகளும் ராஜாக்களும் அவளை காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கனம்.